23ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. அதை வச்சு கெஸ்ஸிங் எடுக்கலாம். இந்த 418 அதுக்கு ஏசி ஆப்போசிட் பண்ணால் 93, அது 39 அப்படின்னு ஏசிலே வந்துச்சு. இந்த 927லேருந்து ஏதாவது ஒரு ஆப்போசிட் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். 922 வருமா அப்படின்னு பார்த்துச்சு. அப்படி இல்லைன்னா ஃபுல் ஆப்போசிட் பண்ணாலுமே திரும்பவும் 27 தான் வருது. 247 பாக்ஸ் வருமா அப்படின்னு கூட பார்த்தேன். ஏன்னா 92 எடுக்கும்போது இதை கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் நமக்கு பாருங்கள், கரெக்டாக இதில் பாருங்கள், ஏசி தான் மறுபடியுமே ஆப்போசிட் ஆகிருக்கு. இந்த 48க்கு 93க்கு இங்கே 39 அப்படின்னு ஏசியில் வந்திருக்கு. இந்த 927 ஏசி ஆப்போசிட் பண்ணால் 42, அந்த 42 பிசியில் ஏபியில் 24, அதாவது திரும்புது இல்லையா. இந்த 48 39 அப்படின்னு திரும்பிச்சு. இந்த 97 42 அப்படின்றது 24ன்னு ஏபியில் வந்துச்சு. ஓகேவா? இப்போது ஏசியில் வந்துச்சு, ஏசியில் இருந்தது ஏபியில் வந்துச்சு. இப்போ ஏசி 66 11 அப்படின்றது பிசியில் வைக்கலாம், இல்லைன்னா திரும்ப ஏபிலே வைக்கலாம், இல்லைன்னா பாக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது பி போர்டு நமக்கு ஆப்போசிட்டு ஆகலை. பி போர்டு இருக்கிற நம்பர் அப்படியே வருது, ஏசி ஆப்போசிட் ஆகுது. இப்போ ஏசியில் 66 அப்படின்ற நம்பர் இருக்குது. அந்த 66 11 அப்படின்னு நம்ம வைக்கலாம். ஓகேவா? 11ன்றதை வச்சுட்டு 2ன்ற நம்பர் அப்படியே ஏதோ ஒரு இடத்துல நிற்கணும். அதாவது சி போர்டில் 2 இல்லை ஏ போர்டில் 2 நின்றுச்சுன்னா நமக்கு 112 இல்லைன்னா 211. ஓகேவா? அது மாதிரி வரணும். இல்லைன்னா பாக்ஸ் போட்டாலுமே 3 நம்பர் தான் வரும். பாக்ஸ் பண்ணிடுறது நல்லது. அதாவது 112ன்ற நம்பரை பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதை பாருங்கள், 302 342 263 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குதுங்க. இதுலேயுமே பாருங்கள், இந்த முதல்ல இதை பார்த்துடலாம். இது எதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன்னா இதை பார்த்துடலாம். இதை பார்த்தா தான் நமக்கு அது எப்படி மேட்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு எங்கே இந்த நம்பர் இங்கே பாருங்கள். இந்த 457 517 இது ஏற்கனவே நிறைய முறை நம்ம பார்த்துட்டு தான். இங்கே பாருங்கள், 546 457, அதாவது சி போர்டில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 6க்கு 1 ப்ளஸ் பண்ணால் 7, அது அப்படியே சி போர்டில் வச்சு ஏபிஏ 54க்கு 45 அப்படின்னு திருப்பி கரெக்டாக இந்த கேம் வந்திருக்கு. அது கீழே இருக்கிற 15 அதே மாதிரி 51 அப்படின்னு அந்த சி போர்டு 1 ப்ளஸ் பண்ணால் 7, 517. ஓகேவா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது அப்படியே ஏபியில் வந்துடலாம். இப்போ இந்த ஏபிலேருந்து ஏபிலே வந்துச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே பிசியில் வந்துடலாம். இந்த 42 கரெக்டாக 42. ஓகேவா? எதுவும் திரும்பலை. இந்த ஏ போர்டில் பாருங்கள், 3க்கு 3 வந்திருக்கு. இங்கே 2 இருக்குது, 2 அப்படியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அது கீழே பாருங்கள் 263 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இங்கேயுமே பாருங்கள் 789 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இது என்னென்னா, இந்த 789க்கு இங்கே 546க்கு மேலே பாருங்கள் 042. இந்த 042 47 ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள், 79. இது ஏசியில் 79 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போது கீழே பாருங்கள் 263 இருக்குது. ஓகேவா? இந்த 263ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள், 13, இங்கே 31 அப்படின்னுமே வந்திருக்கலாம். அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஓகேவா? அதனால தான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போது 42க்கு அப்படியே பிசி 42. ஓகேவா? 42க்கு பிசி 42. ஏ போர்டில் 3க்கு இங்கே ஒரு நம்பர் மைனஸ், இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு, இதில் ஒரு நம்பர் மைனஸ். ஓகேவா? மைனஸ்ன்னு வரும்போது 242 நமக்கு டைரெக்டாக வந்துச்சு. இப்போ இந்த 302மே 202 அப்படின்னுமே வந்துடலாம். ஓகேவா? 202 அப்படின்ற நம்பர் டைரெக்டாகவே வந்துடலாம். ஏன்னா இது இங்கே டைரெக்டாக வந்த மாதிரி தான் இங்குமே வந்திருக்கு. 15க்கு 51, 54க்கு 45. ஒருவேளை இது ஏபியில் இருக்கிற 42 24, இங்கே பிசியில் இருக்கிறது ஏபிக்கு 24 அப்படின்னு வந்திருந்தா, அப்போது
அப்போவுமே ஏபியில் வந்து உங்களுக்கு 20 தான் வரும். 20 வந்துச்சுன்னா 202. எப்படி பார்த்தாலுமே அந்த 202 தான் வரும். ஓகேவா? அப்போது 202 அப்படின்ற நம்ம, அதாவது 42க்கு ஒரு 42, 02க்கு ஒரு 02, ஏ போர்டில் 3க்கு 3 வந்துச்சு, இங்கே 2க்கு 2, 202 வந்துச்சு. ஒருவேளை இந்த 42 ஏபியில் 24 அப்படின்னாச்சுன்னா, இந்த 02 ஏபியில் 20 ஆச்சுன்னா அப்போவுமே 202 தான். ஓகேவா? எப்படி பார்த்தாலுமே அது 202 அப்படின்ற நம்பர் தான் வருது. அதனால் 2 நம்பர் வந்து நாம் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்குது. திரும்பவும் 2 வருமானு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆல் போர்டில் 2ன்ற நம்பர் திரும்பவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இன்னும் ஃபாலோ நம்பர்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஃபாலோ நம்பர்ஸ் 110 அப்படின்ற நம்பர் வந்து பாக்ஸில், 100ன்ற நம்பர் பாக்ஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஃபாலோ நம்பர் போட்டிருக்கோம். இன்னொரு ஃபாலோ நம்பர் இருக்குது. அது நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ரெண்டாவது நம்ம என்னது, இந்த புக்கிங் எடுத்து எல்லாம் நாசமாக போச்சு. எனக்கு காசு தர வேண்டியவங்க ஃபோன் பண்ணால் யாருமே கால் எடுக்கிறதில்ல. ஆனால் நான் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட், அதாவது ஒரு 3 பேருக்கு நான் வந்து கொடுக்க வேண்டிய காசு நிறுத்தியிருக்கேன். ஏன்னா என்னால் புக்கிங் கம்பெனிலேருந்து மாற்றி மாற்றி ஒரு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. அமௌண்ட் அனுப்புன்னு. நானுமே கொஞ்சம் கடன்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது கடன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நம்பர்லேருந்து மாறி மாறி எனக்கு கால் வந்துடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதே மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டியவங்க கால் பண்ணால் யாருமே எடுக்கிறதில்ல. ரெண்டாவது நான் வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியவங்க, அவங்க வந்து கால் பண்ணி நீங்களும் ஏமாத்துறீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எந்த பக்கம் பார்க்குறதுன்னு புரியல. இதுக்கிடையில் ஒரு ஃப்ரெண்டு வேறு, நீ தான் புக்கிங் நிறுத்திட்டல, எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி விடுன்றாரு. யாரை நம்புறதுன்னு தெரில. இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஆள் வின்னிங் கொடுக்காம போயிட்டாருன்னா அது ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் அந்த ஆளுக்கிட்ட கடன் வச்சிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க வேறு எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க. இதை யாரை நம்புறதுன்னு தெரியல. இது வேறு எனக்கு தேவையில்லாத வேலையாக போயிடுச்சு. யாருக்குமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. என்னடா, அதாவது டிக்கெட் போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நம்ம இந்த டிக்கெட்டுக்கு வின்னிங் வரலன்னா இதை திருப்பி தர முடியுமா அப்படின்னு. சரி, அவனோ தானே கஷ்டப்பட போகிறான், நமக்கு என்ன, வந்தால் பார்ப்போம், வரலன்னா ஃபோன் எடுக்காமல் விட்டால் அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது தான். நான் வந்து உங்களே தேட முடியாது. உங்ககிட்ட நீங்கள் இல்லைன்னாலும் நான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது தான். ஆனால் அதோட 4 மடங்கு வேறு வழியில் போயிடும். அதுதான் உண்மை. நம்ம ஒருத்தரை ஏமாற்றினா நாம் வேறு வழியில் நம்மளை ஏமாற்றுறதுக்கு வேறு ஒன்று ரெடியாக இருக்கும். வேறு ஒரு சூழ்நிலை நமக்கு ரெடியாக இருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் நல்லா இருந்தால் சரி. ஓகேவா? அதனால் வேறு ஒரு நண்பர் ரெக்கமெண்ட் சொல்லியிருக்கிறாரு. அது அவருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்ப்போம், வேணா ஒரு நம்பர் இதில் போடுறேன், எப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா?